எங்கள் ஊர் மாதிரி வருமா அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி இல்லைங்க, எங்கள் ஊர் தான். அதுவும் பறிக்கல் தான். அதாவது நாங்கள் வந்து இந்த மரத்தெல்லாம் வந்து சுற்றி அவ்வளோ வந்து விளாண்டு மாங்காய் பறித்து விளாண்ட மரம். நான் ரொம்ப நாள் ஆகுது இந்த மரத்தெல்லாம் பார்த்து. இப்போ தான் வந்தேன், நான் இந்த மாமரத்தை வீடியோ பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்தேன். செம்ம பெரிய மரம். இதுக்கெலாம் வயசு எவ்வளோ இருக்கும் அப்படிலாம் எனக்கு தெரியலங்க உண்மையிலே. ஆனால் வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு. இவங்க பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு. இந்த மாங்காவே டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மூக்கு மாங்காய் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் அழகாக மரத்துலேயே பழுத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கே உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை, கிராமத்து இயற்கையான இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாங்காய், நிறைய மாங்காய் காய்ச்சி செம்மையாக தொங்குச்சு. ஆசையாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போதே. பாருங்கள் நான் வந்து பறித்து கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், கேட்டு வாங்கி. நல்லா இருந்துச்சு. ஒரு 3 மரம் இங்கே இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய இந்த மாங்காய் தான் ஊறுகாய் போடுவோம். இதில் ஊறுகாய் போட்டாலே கேக் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாங்காயில் ஊறுகாய் போட்டால். நாங்கள் போய் ஈவினிங் டைமில் தான் எடுத்த இந்த வீடியோ. சூப்பராக இருக்கு பாருங்கள். மாங்காய் பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த மரம்லாம் கொஞ்சம் வந்து டல்லாகுது. அதான் வயசானால் கொஞ்சம் டல்லாக ஒரு மாதிரி, கொஞ்சம் மரம் எல்லாமே கொஞ்சம் உதுத்த மாதிரி, ஒரு மாதிரி கிளைலாம் ஒரு மாதிரியாக இருக்கானா. ஆனால் காயெலாம் காய்க்கிறதுல எந்த பஞ்சமும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குன்னு. இந்த மரத்தடியில் நாங்கள் நிறைய நாள் உட்காந்து பேசியிருக்கோம். குருவிலாம் பிடிச்சிருக்கோம், நிறைய மாங்காய்லாம் பறிச்சிருக்கோம். இதில் மாங்காய் வந்து பெருசாக தான் இருக்கும். எட்டு தான் ஒன்று இருக்குது இந்த மரத்தில். அதனால் இது வந்து வீடியோவில் வந்து நல்லா கவர் ஆகலை இந்த மரத்தோடைய மாங்காய் வந்து. அப்புறம் பக்கத்துலேயே வந்து வெள்ளேரி பிஞ்சு தோட்டம் போட்டிருக்காங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் நானே பறிக்கல பார்த்ததில்லை. இப்போ தான் நானே பார்க்குறேன். வெள்ளேரி பிஞ்சு, தர்பூசணி, சோளம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இப்போ தான் இது வந்து பறிச்சாங்களாம் ஃபுல்லாக. அதனால் வெள்ளேரி பிஞ்சு வந்து பூ மட்டும்தான் இருந்துச்சு, காய் வந்து இல்லை. அதுக்கப்புறம் அங்கேயும் நின்று கொஞ்சம் நேரம் ஜாலியாக நல்லா காற்று வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோ பிடிச்சிட்டு, அப்புறம் வந்து எங்கள் மாமி வீட்டிலேருந்து மாடுலாம் இருக்குது. அந்த மாடு ஓட்டுறதுக்காக தான் நாங்கள் அங்கே போனோமே. அப்படிங்க பாருங்கள், இந்த வரப்பில் நடக்க தெரிஞ்சவங்களாம் நடந்துருவாங்க, நடக்க தெரியாதவங்களாம் கண்டிப்பாக கீழே விழுவாங்க. வரப்பில் நடக்கிறதெல்லாம் ஒரு அழகான விஷயம். அப்புறம் வந்து இதுதான் வந்து எள்ளு செடி. எள்ளு நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். ஆனால் வந்து இன்னும் முத்தலை, அப்படியே குட்டி குட்டியாக எள்ளு இருக்குது பாருங்கள். நான் பிக்கலை, அப்படியே வீடியோ எடுத்தேன். உள்ளே வந்து கருப்பாக இருக்கும் எள்ளு. நல்லா காஞ்ச பிறகு தான் அந்த எள்ளு வந்து காய வச்சு எடுப்பாங்க. சாயந்தர டைமில் அந்த இடத்துல போய் அந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள். அப்படியே லைட்டாக அழகாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எங்கள் ஊர் பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அழகான கிராமம், எதுக்கும் ஈடு இணை கிடையாது. எங்கள் கிராமத்தை வந்து ரசிக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து உண்மையாகவே சான்ஸே இல்லை. ஆனால் நான் தண்ணி ஊற்றுறதை பிடிக்கணுன்னு தான் நினச்சிட்டு போனேன். ஆனால் இப்போ எல்லாமே சொட்டு நீர் பாசனம்னு சொல்லிவிட்டு தண்ணி வந்து வாய்க்காலில் வந்து போல். கண்டிப்பாக நான் வந்து ஊருக்கு வரத்துக்குள்ளே கண்டிப்பாக மோட்ரு தண்ணி வந்து கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். பாருங்கள், என் வீடியோ பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிக்காதவங்களும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள்.